Hi everyone, welcome back to the channel. நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் செய்து எல்லாவற்றையும் நினைவில் கொள்ள போராடுகிறீர்கள் என்றால் இந்த வீடியோ உங்களுக்கானது. இன்று உங்கள் நினைவாற்றலை அதிகரிப்பதற்கும் உங்கள் எக்ஸாம்களில் சிறப்பாக செயல்படுவதற்கும் ஸ்பேஸ்ட் ரெப்பிட்டிஷன் மெத்தடை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். ஸ்பேஸ்ட் ரெப்பிட்டிஷன் என்பது காலப்போக்கில் அதிகரிக்கும் இடைவெளிகளில் தகவல்களை ரிவ்யூ செய்யும் ஒரு டெக்னிக் ஆகும். நமது மூளை இயற்கையாகவே விஷயங்களை ஒரு கால இடைவேளையில் மறந்துவிடுகிறது. ஆனால் மறந்துவிடுவதற்கு முன்பு நாம் அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் ரிவ்யூ செய்தால் நாம் அதை நீண்ட காலம் பிரெயினில் ஸ்டோர் செய்ய முடியும். இது பீட்டிங் த ஃபர்கெட்டிங் கர்வ் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு எக்ஸாமுக்கு முந்தைய நாளோ முந்தைய வாரமோ அனைத்து விடயங்களையும் ஒரே அடியாக பிரெயினில் ஸ்டோர் செய்து ரிகால் பண்ண முடிவு செய்வது ஒரு சிறந்த மெத்தட் அல்ல. நீங்கள் விஷயங்களை தற்காலிகமாக நினைவில் வைத்திருக்கலாம், ஆனால் அது விரைவாக மறைந்துவிடும். இருப்பினும் ஸ்பேஸ்ட் ரெப்பிட்டிஷன் மூலம் நீங்கள் ரிவ்யூ செய்யும் ஒவ்வொரு முறையும் உங்கள் நினைவகத்தை வலுப்படுத்தி விடயங்களை நிலையாக பதிவு செய்து கொள்ள முடியும். உதாரணமாக, நீங்கள் ஹிஸ்டரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். முந்தைய இரவு உங்கள் குறிப்புகள் அனைத்தையும் ரிவ்யூ செய்வதற்கு பதிலாக நீங்கள் அதை சிறிய துண்டுகளாக பிரித்து பல வாரங்களுக்கு அவ்வப்போது ரிவ்யூ செய்வீர்களாயின் எக்ஸாம் நாளுக்குள் உங்களுக்கு திடமான நீண்டகால நினைவாற்றல் கிடைக்கும். உங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸை டாபிக்ஸ் அல்லது கான்செப்ட்ஸ்களாக உடைப்பதன் மூலம் தொடங்குங்கள். இது லெக்சர் நோட்ஸ், டெக்ஸ்ட் புக்ஸ் அல்லது ஃப்ளாஷ் கார்ட்ஸ்களாக கூட இருக்கலாம். உதாரணமாக, ஒரு பயாலஜி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்கள் தலைப்புகள் செல் ஸ்ட்ரக்சர், ஜெனடிக்ஸ் ஆர் ஃபோட்டோசிந்தசிஸ் போன்ற அத்தியாயங்களாக செப்பரேட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டாபிக்குக்கும் முக்கியமான கருத்துக்களின் லிஸ்டை உருவாக்குங்கள். அவற்றை தெளிவாக கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொண்ட அன்றே 1 அல்லது 2 ஹவர்களில் திரும்பவும் உடனேயே கீ கான்செப்ட்ஸை ரிவ்யூ செய்யுங்கள். பின்னர் 3ஆம் நாள், 7ஆம் நாள், 14ஆம் நாள் என்று மீண்டும் ரிவ்யூ செய்யுங்கள். விடயம் சிறப்பாக நினைவில் பதிய கண்டால் ஒவ்வொரு ரிவ்யூக்கும் இடையிலான இடைவெளிகளை அதிகரிக்கவும். உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள். கேள்விகளை கேளுங்கள், ஃப்ளாஷ் கார்ட்ஸ்களை பயன்படுத்துங்கள் அல்லது பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ்களை செய்யுங்கள். உதாரணமாக, நீங்கள் ஒரு மேத் எக்ஸாமுக்காக படிக்கிறீர்கள் என்றால் ஃபார்முலாஸ்களை செயலற்ற முறையில் ரிவ்யூ செய்வதற்கு பதிலாக ப்ராப்ளம் சால்விங் குறித்து உங்களை நீங்களே கேள்வி கேளுங்கள். அந்த ஃபார்முலாஸ்களை பிராக்டிஸ் குவெஸ்டன்ஸில் பயன்படுத்துங்கள். அவற்றை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சில தலைப்புகளை நீங்கள் எளிதாக கண்டால் அந்த ரிவ்யூஸ்களின் இடைவெளிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். கடினமான தலைப்புகளை நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆகும் வரை அவற்றை அடிக்கடி ரிவ்யூ செய்யுங்கள். எடுத்துக்காட்டாக, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வரலாற்று தேதியை மறந்து கொண்டே இருந்தால் அதை அடிக்கடி ரிவ்யூ செய்யுங்கள். ஆனால் மிட்டோசிஸ் ஸ்டேஜஸ் போன்ற ஒரு கருத்தை நீங்கள் எளிதாக நினைவில் கொள்ள முடிந்தால் அந்த ரிவ்யூவை 1 வாரம் அல்லது அதற்கு மேல் பின்னோக்கி போடலாம். ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் 2ஆம் உலகப் போரை உள்ளடக்கிய ஒரு வரலாற்றுத் தேர்வுக்கு படிக்கிறீர்கள் என்றால் ஸ்பேஸ்ட் ரெப்பிட்டிஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது இங்கே பார்க்கலாம். நாள் 1 அன்று போரின் தொடக்கம் மற்றும் முக்கிய போர்கள் போன்ற முக்கிய நிகழ்வுகளை ரிவ்யூ செய்யுங்கள். நாள் 3 அன்று முதல் நாளை ரிவ்யூ செய்துவிட்டு அதனுடன் முக்கியமான தேதிகள் மற்றும் வெவ்வேறு நாடுகளின் பங்கை மதிப்பாய்வு செய்யுங்கள். நாள் 7 அன்று 3ஆம் நாளை ரிவ்யூ செய்துவிட்டு அதனுடன் குறிப்பிட்ட நிகழ்வுகளின் காரணங்கள் மற்றும் விளைவுகளை ஆராயுங்கள். நாள் 14 அன்று எல்லாவற்றையும் சுருக்கமாக ரிவ்யூ செய்து நீங்கள் இன்னும் உறுதியாக தெரியாத பகுதிகளில் கவனம் செலுத்துங்கள். ஸ்பேஸ்ட் ரெப்பிட்டிஷன் செய்ய உதவும் டன் கணக்கான கருவிகள் உள்ளன. உங்கள் ஸ்டடி ஸ்கெட்யூலை நிர்வகிக்க அங்கி, குவிஸ்லெட் அல்லது பிரெயின்ஸ்கேப் போன்ற ஆப்ஸ் சிறந்தவை. எனவே நீங்கள் தீவிரமாக உங்கள் தேர்வுகளை எதிர்நோக்கி கொண்டிருந்தால் ஸ்பேஸ்ட் ரெப்பிட்டிஷன் முயற்சி செய்யுங்கள். இதற்கு சில திட்டமிடல் தேவை, ஆனால் விளைவுகள் மதிப்பற்றவை. அது மட்டுமல்ல, உங்கள் எக்ஸாமில் கான்ஃபிடென்ட்டை தவறாது உணருவீர்கள்.